நல்லா இருக்கு தம்பி படம். ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேவா, நல்லா இருக்குங்களா? ஜஸ்ட் ரட்சிதா ஆகிட்டே நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அது மாதிரிலாம் அது நல்லா க்ளீனாக இருக்குது. ஓகேவா, சூப்பராக இருந்தது. ரக்ஷிதா மேம் மாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி நாங்கள் வரல. பட் வந்து கண்டிப்பாக சொல்கிற ஃபேமிலி பார்க்கலாம், முக்கியமாக மென்ஸ் பார்க்கணும். அதுக்காக மென்ஸ் மேலே மட்டும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ்ஸும் கரெக்டாக பண்ணணும். சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் மாஸ் கொலை மாஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து பாருங்கள். ஏன்னா சொல்கிறத விட நம்ம பார்க்குறது நல்லாயிருக்கும்னு தோணுது. நல்லா இருக்குது. ஃபேமிலியிலேருந்து முக்கியமாக மென்ஸ் பார்க்கணும் இந்த படம். வந்து ஃபீமேல் அபியூஸை பற்றின மெசேஜ் தான் படம், வேறு ஒன்றும் இல்லை பிரதர். நல்ல மெசேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த மெசேஜ் கன்வே பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு பொண்ணும் பையனும் வந்து எப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது, அது சின்ன பசங்க பார்த்து வராங்கன்றது மற்ற மெசேஜ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, குட், நல்லா இருக்கு. இல்லை, அது மெசேஜ் நல்ல மெசேஜ் பிரதர். படமாக தான் எப்படி ஒரு ஓகேன்னு வச்சுக்கலாம், பட் மெசேஜ் நல்லா இருக்குது ப்ரோ. விறுவிறுப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கதை வயசும் நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம். ரக்ஷிதோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் போலீஸாக இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு, அவரோட ரோலும் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல விரும்புகிறாங்க படம்? கண்ணோட்டம் தான் ப்ரோ. பேசிக்காக பெண்களை இப்படி தான் பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றதுக்கானதும் ரீசனும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக. அதான் விறுவிறுப்பாக இருந்தது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டில் தான் அந்த கருத்தை என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கன்வே பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான், நான் பார்க்கக்கூடிய படம் தான். நான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தேவை தான் இந்த மாதிரி படம்லாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வளவலன்னு எடுத்த மாதிரி தான். பட் செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்ல வராங்களோ அதை நல்லாவே சொன்னாங்கண்ணா. அந்த பொண்ணுடைய அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரச்சிதா கேரக்டர் நல்லா தான் இருந்ததுண்ணா. அப்புறமா அந்த பொண்ணுடைய அவங்க அக்கா கேரக்டர் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான். சூப்பராக என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நல்லா சொன்னாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்த படம். ஓவரால் நல்லா இருக்கு படம். இல்லை, மெசேஜும் இருக்குது. கமர்ஷியல் ஃபிலிம். எல்லாருமே நிறைய நியூஸ் ஃபேஸஸ் இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறாங்க படம்? இல்லை, இப்போ வந்து பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசியிருக்காங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இனிமேல் நிறைய போலீஸ் கேரக்டருக்கு அவங்கள கால் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் அதிகம் மாதிரி இருந்தது. பட் இந்த தேட்டரில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட், ஓவரால் குட். பார்க்கலாம். நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? அதில் வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ண சொல்லியிருக்காங்க, டீசெண்டாக பண்ண சொல்லியிருக்காங்க. மெசேஜ் நல்லா இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மெசேஜ். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்காத விதமாக இருந்துச்சு கிளைமேக்ஸ். எமோஷன் ரொம்ப இருக்கா? எமோஷன் பரவாயில்ல. மெசேஜ் நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ரக்ஷிதாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா படத்தில்? இருக்கு. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு த்ரில்லிங், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பெண்கள் ஆடை மற்றும் போதைப்பொருள், காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுதுங்கிறத காட்டியிருக்காங்க. அது கண்டிப்பாக இருக்கக்கூடியது. அதை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குது. ரக்ஷிதோட ஆக்டிங் எல்லாருடைய ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. அவங்க ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே நல்லா இருக்குது. காலகட்டத்துக்கு அருமையாக இருக்குது. அடுத்த எஸ்டிம் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி த்ரில்லிங்காக முடிச்சிது. நல்லா இருக்குது, அருமையாக. Yeah, it was really good. It was a good story and good social message. Yeah, it was engaging throughout. Startல இருந்து finish வரைக்கும் நல்லா தான் போச்சு. கிளைமேக்ஸ்லாம் எப்படி போச்சு? கிளைமேக்ஸா? ஓகே, கரெக்டான கிளைமேக்ஸ். வேறு என்ன சொல்கிறது? இந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்குதா? The social message வந்து like it's common-ஆக வந்ததா. But like I think அவங்களோட டேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. And like murder thriller-னால like it was very engaging throughout. ரக்ஷிதாவோட கேரக்டர் நல்லா பண்ணாங்க. அந்த அந்த சின்ன பொண்ணு நல்லா பண்ணிச்சு. காமெடி எமோஷனல் இருக்கா படத்தில்? காமெடி எமோஷன் நிறைய இருந்துச்சு. பட் காமெடியா லைக் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? கேர்ள்ஸை அப்யூஸ் பண்ணுறது அந்த ரிலேட்டடாக எடுத்திருந்தது பிடிச்சிருந்து. ஏன்னா இப்போ கரண்ட் லைஃப்பில் இந்த நியூஸ் தான் நமக்கு தேவை. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ரக்ஷிதா ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப தைரியமாக போல்டாக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியும் பார்க்கலாம், முக்கியமாக மென்ஸ் பார்க்க வேண்டிய படம். மூவி நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில்? ரியலாக நடக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி போகுது? ஓவராலாகவே நல்லா இருக்கு. போர்லாம் இல்லை. யாரோட கேரக்டர் பயங்கரமாக இருக்கு படத்தில்? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரக்ஷிதாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா டிஃப்ரெண்டாக? ஏதாவது ஆக்சுவலி என்ன நடக்குதோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளியே சொல்கிறதில்ல, நான் அதை பற்றி தான் சொல்கிறேன். நல்லா இருந்தது. லைக் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா த்ரில்லர் மூவி மாதிரி போய்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். இப்போது த்ரில்லர் மூவியில் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் நல்லா இருந்தது. யாரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு? போலீஸ் கேரக்டர் நல்லா. ஃபேமிலியோடய பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு அண்ணா. நல்ல மெசேஜ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பர்டிகுலராக என்ன விஷயம்லாம் பிடிச்சது? எனக்கு பிடிச்சது அதான் சோஷியல் மீடியா அடிக்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் அப்படி தான் சொல்லுவேன். என்ன மெசேஜ்? யாரோட கேரக்டர் உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது? ரக்ஷிதா. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. நான் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். ஒரு புது முகங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் வந்து படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்ல எப்படி போகுது? இல்லை படம் வந்து ஓரளவு டைம் லேக்கிங் இல்லாமல் நல்லா போயின்னு இருக்குங்க படம். சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி போகுது. சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து கவர்ச்சின்றது வந்து அவங்களோட விருப்பமாக இருந்தாலும் அடுத்து அவங்களோட காம உணர்ச்சி தூண்டாத அளவுக்கு இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஏஜ்டு பீப்புளுக்கும் கொஞ்சம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கிளாமராக இருக்கிற பொண்ணுங்களால் அப்பாவி பொண்ணுங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமும் கிட்டத்தட்ட இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் பப்ளிக்கில் எல்லாம் வந்து கவர்ச்சியாக நடந்துக்கிறனால அது எப்படிலாம் பாதிப்பு உண்டாகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது என்னென்னா கவர்ச்சியாக இருக்கிற பெண்களுக்கே வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். கண்டிப்பாக நமக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது படம். இது வந்து பிடிச்சது பார்த்தா படம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க நிறைய பார்க்கணும் இந்த படத்தை. நான் ட்ரெஸ் கோட்டிங் அவங்க சரியில்லை. இந்த படம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸு நல்லா போடணும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸிங்லாம் அப்படி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் பொண்ணுங்க நிறைய பார்க்கணும். இதை பார்த்து ஜாஸ்தி ஒழுங்காக துணி ட்ரெஸ்ஸு நல்லா ஒழுங்காக போட சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில்? எல்லாமே பிடிச்சிருந்தது. ட்ரெஸ்ஸு அந்த மாடல் இந்த இதுவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எப்படி போகுது படம்? நல்லா போகுது. போர் அடிக்கல? இல்லை ரக்ஷிதா எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க மேம்.